கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே விடியல் வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகின்றது, நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவம் தவிர்க்க முடியாதது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்ற வார்த்தை உபத்திரவம் என்கின்ற வார்த்தைக்கு அழுத்தம், நெருக்கடி, துன்பம், ஒடுக்குதல் என்று பொருள். பாருங்கள், இங்கே இயேசு உபத்திரவம் வரலாம் என்று சொல்லவில்லை, உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுவது பிரச்சனையற்ற வாழ்க்கைக்கான வாக்குறுதி அல்ல. விசுவாசம் இருந்தால் பிரச்சனை வராது என்பதும் அல்ல. விசுவாசம் இருந்தால் பிரச்சனையின் நடுவிலும் நாம் நிலைத்திருப்போம் என்பதே இந்த சுவிசேஷம். சில நேரங்களில் நாம் கேட்போம், நான் தேவனை உண்மையாக பின்பற்றுகிறேன், ஏன் இவ்வளவு பிரச்சனை? அதற்கு ஆண்டவர் தருகின்ற பதில், பிரச்சனை இருப்பது நீ தோற்றுவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அல்ல. இரண்டாவது, உபத்திரவத்தின் நடுவில் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, தைரியமாயிருங்கள். இங்கே தைரியமாயிருங்கள் என்கின்ற வார்த்தைக்கு மனம் தளராதிருங்கள், உறுதியாயிருங்கள் என்ற கட்டளை கொடுக்கின்றார். இது வெறு பாசிட்டிவ் திங்கிங் அல்ல. இயேசு பிரச்சனை இல்லை என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்வது, உங்களுக்கு பிரச்சனை உண்மையாக இருக்கிறது, ஆனால் அதைவிட என் வெற்றி, என்னுடைய ஜெயம் அது மேலானது என்று சொல்லுகின்றார். இதுதான் கிறிஸ்தவ தைரியம். நம்முடைய தைரியம் சூழ்நிலை மாறிவிட்டதால் வருவதில்லை, சூழ்நிலையை விட நம்முடைய கிறிஸ்து பெரியவர் என்பதனால் வருகிறது. மூன்றாவது, நமது தைரியத்தின் அடிப்படை கிறிஸ்துவின் வெற்றி. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார். இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசு ஜெயித்தார், அந்த வெற்றி நிறைவேறிய செயலாகவும் அதன் விளைவு தொடர்ந்து நிலைத்திருப்பதாகவும் உள்ளது. அதனால் இயேசு நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லவில்லை, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார். சிலுவை வருவதற்கு முன்பே அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவருக்கு வரப்போகும் சிலுவை தோல்வியாக தோன்றினாலும் தேவனுடைய திட்டத்தில் அது வெற்றியின் பாதை. இதுதான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை உண்மை. கிறிஸ்துவின் வெற்றி என்பது பிரச்சனையில்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. பிரச்சனையின் அதிகாரம் இறுதியில் கிறிஸ்துவால் முறியடிக்கப்பட்ட வாழ்க்கை. உலகம் நம்மை அழுத்தலாம், ஆனால் நம்மை ஆள முடியாது. இந்த உலகம் நம்மை ஆள வைக்கலாம், ஆனால் நம்முடைய நம்பிக்கையை பறிக்க முடியாது. மரணம் கூட வரலாம், ஆனால் கிறிஸ்துவில் அது கடைசி வார்த்தை அல்ல. இன்றைக்கு நினைவுகளை வைத்து கொள்ளுங்கள். உபத்திரவம் உண்டு, பயப்படாதிருங்கள். அழுத்தம் உண்டு, தளராதிருங்கள். ஏனெனில் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். என் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் என் இயேசு அதைவிட பெரியவர். நான் இந்த உலகத்தை பார்த்து வாழ மாட்டேன், உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவை பார்த்து வாழ்வேன் என்று அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என் உபத்திரவத்தின் நடுவில் உமது வெற்றியை பார்க்கிற கண்களை தாரும். சூழ்நிலை என்னை ஆளாமல் உமது வெற்றி என்னை ஆளட்டும். இன்று பயத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு எழுந்து நிற்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.